ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில டீ குடிக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல சத்துள்ள கஞ்சியும் கூடங்க. இதுக்கு நான் 1 கிலோ ராகி, 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுத்து அரைச்சிருக்கேங்க. இது நான் மிஷின்ல குடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப இத கஞ்சி காய்ச்சறதுக்காக, நான் இது கஞ்சி காய்ச்சற கரண்டிய இதில 2 கரண்டி போடுறேங்க. இது வந்து 2 பேருக்கு கஞ்சி இது போதுமானதா இருக்கும். கஞ்சிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு, இந்த மாவு நல்லா கட்டிகள் இல்லாம, கரண்டியில நல்லா கரைச்சு எடுத்துக்கணுங்க. சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கஞ்சி காய்ச்சும் பொழுது, அது கஞ்சி வந்து கட்டி இல்லாம வரணும். அதனால நல்லா இத கரைச்சு எடுத்துக்கிட்டு, இத ஒரு வடிகட்டியில வடிகட்டி எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்ப இந்த கரைச்சு எடுத்த மாவ நம்ம ஒரு வடிகட்டியில வச்சு, நம்ம டீ வடிகட்டுறதுல கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துட்டு, வடிகட்டின அப்புறம் இதில பாருங்க லாஸ்ட்டா இந்த மாதிரி அடியில கப்பி இருக்குது. இதுலயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அத வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்ப நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த கப்பிய வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வீட்ல செடிகள் இருந்தா, அந்த செடிகளுக்கு கூட இத போடலாம். உரமா பயன்படுங்க. இப்ப இத ஒரு பக்கம் வச்சுட்டு, நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம். இப்ப இந்த வடிகட்டின மாவ நல்லா கரண்டியில கரைச்சு விட்டுக்கலாங்க. கரைச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டவ்ல அப்புறமா வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே வச்சோமா அடியில உறங்கியிருக்கும் மாவு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு இந்த மாவ கரண்டியில நம்ம கைவிடாம கிளறிட்டு இருக்கணும். இந்த கரண்டி நான் கொஞ்சம் நீளமான கரண்டியா எடுத்திருக்கேங்க. ஏன்னா, நம்ம கொஞ்ச நேரம் பிடிச்சு கிளறிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கை வந்து சூடு ஏறும். அதனால இந்த கைப்பிடி வந்து நீளமா இருக்கிற கரண்டி இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவேங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் போல நம்ம இத கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா, மாவு வந்து நல்லா நமக்கு மேல நுர வரும். லேசா பபுள்ஸ் மாதிரி வருங்க. இப்படி கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்குமே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம இடையில விட்டுட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன கட்டிகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. பாருங்க, நல்லா கொதிக்குது. இதில மெயினா கட்டிகள் இல்லாம நம்ம கஞ்சி காய்ச்சறதுக்காக இத கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா, நமக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது மாரி குடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு நீங்க குடுக்கறதா இருந்தா, தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சு செஞ்சுக்கலாங்க. நம்ம காலையில டீ குடிக்கிறதுக்கு பதிலா இது குடிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு தண்ணி மாரி இருந்தா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மேல எழும்பி வருங்க. அதனால நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப இது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆனுச்சுன்னா, நமக்கு கஞ்சி ரெடி ஆயிடும். இப்ப நம்ம இத மேல பொங்கி வராம இருக்கிறதுக்காக நம்ம இப்ப கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதுலயே கொதிச்சதுன்னா, நமக்கு கஞ்சி ரெடி ஆனதுக்கு நல்ல அந்த வாசனை வருங்க. அதுலயும் நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். டெய்லி வந்து காலையில இத டீ டைமுக்கு பதிலா இது இந்த மாதிரி கஞ்சி குடிச்சோம்னா, நமக்கு நல்ல வந்து சத்துள்ள ஒரு கஞ்சின்னு சொல்லலாம். ராகி மாவு சேர்த்து செய்யறதுனால, இது நல்லா வந்து பசி எடுக்குங்க காலையில டைம்ல. இது குழந்தைங்களுக்கு மெயினா குடுக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே இத சாப்பிடலாங்க. இதே போலவே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து அடிக்கடி செஞ்சு தர சொல்லி உங்க வீட்ல எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.